ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் செக்ஷனில் இந்த வாட்டி தீபாவளிக்கு வீட்டில் டோரில் ஹேங் பண்ணுற தோரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டை நம்ம டோருக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு இது மேலே நான் ஒரு எல்லோ ஸ்ட்ரிப் ஒட்டியிருக்கேன். இது வந்து நம்மளோட பேஸாக இருக்க போகுது. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு ஃப்ளவராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ளாருக்கு நான் இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் டயாமீட்டர் சர்க்கிள் எடுத்திருக்கேன். இதை வந்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணணும். இதை அகைன் அடுத்து ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹாஃப் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போது இதில் நமக்கு வேண்டுங்கிற ஃப்ளவர் பேட்டர்னை வரைய போகிறோம். இப்போ வந்து கட் பண்ண எல்லா சைடுமே நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு ஃபோல்டிங் மாதிரி இப்படி கொடுக்க போகிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த பெட்டல்ஸ் சைஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இதே சைஸில் நான் இன்னொரு பெட்டல்ஸை இதுவும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் 8 சென்டிமீட்டரில் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 சென்டிமீட்டரில் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணும்போது அந்த ஃப்ளாரோட ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரோட சென்டர் பார்ட்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் எந்த மார்க்கிங் வரைக்கும் கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பென்சில் மார்க்கிங் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக லைனாக நம்ம குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம் சிசர் வச்சு. இப்போ வந்து நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் 8 ஃப்ளார்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பண்ணலாம் நம்ம. இது ஒரு 5x5 ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரை வந்து இப்போ நம்ம ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம் டயகனலில்.
அகெயின் இன்னொரு ஹாஃபு, அகெயின் இன்னொரு ஹாஃப். இப்போ இந்த இடத்துல நமக்கு வேணுங்கிற பெட்டல் ஷேப்பை நம்ம வரைய போகிறோம். இந்த மாதிரி டோட்டலாக 8 ஃப்ளவர்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளாரை பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளாருக்கு ஒரு 12 சென்டிமீட்டர் டயாமீட்டர் சர்க்கிள் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அகைன் ஃபோல்ட் பண்ண போகிறோம். அகைன் இன்னொரு ஹாஃப் பண்ண போகிறோம். இன்னொரு ஹாஃப். இப்போ இந்த ஃபோல்டிங்கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இதை வந்து நீங்கள் 4 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 4 ஹாஃப்ஸாக வெட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து 2 சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் கார்னரில் வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்போ இதை நான் வந்து அடியில் மட்டும் இந்த பெட்டல்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து விரித்து விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து இந்த இதில் நம்ம பேஸில் எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோன்னா ஒரு த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ தட் வந்து இது கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரி அப்படியே தெரியும். இந்த மாதிரி நான் டோட்டலாக 8 ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எல்லா ஃப்ளவர்ஸோட த்ரெட்டுமே ஒரே லென்த் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வேறு வேறு லென்த்தும் வைக்கலாம். அதாவது டிக்ரீஸிங் ஆர்டர், இன்க்ரீஸிங் ஆர்டர் அந்த மாதிரி வந்து ஷேப்பாகவும் வைக்கலாம். பட் நான் வந்து சேம் லென்த்தில் தான் வந்து எல்லாமே ஹேங் பண்ண போகிறேன். இப்போ நம்ம தோரணம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டோர்லையும் ஹேங் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டை இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் தோரணம் பண்ணி அழகுபடுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய், ஹாப்பி தீபாவளி.